ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்கிற குரூப் 4 சிலபஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸை விட இந்த சிலபஸ் வந்து ஈஸியாக இல்லைன்னா கஷ்டமாக அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு தமிழில் வந்து இந்த சிலபஸ் கொடுக்கல, இப்போ வந்து இங்கிலீஷில் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் வச்சுருக்காங்க. சிங்கிள் பேப்பர் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 மார்க்குக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 25 மார்க்கு, அப்புறம் தமிழ் வந்து 100 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யூனிட் 1 என்ன அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின். சயின்ஸில் வந்து எத்தனை மார்க்குக்கு கேட்போம் அப்படிங்கிறதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. 5 கொஸ்டின் வரும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதே தெரியாது. இதுக்கு முன்னாடி எப்படி வரும் அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் வரை கூட நமக்கு சயின்ஸ்லேருந்து வரும். ஆனால் இப்போ வந்து சொல்லிட்டாங்க 5 கொஸ்டின் தான் வரும் அப்படின்ட்டு. அப்போ நாம் வந்து சயின்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய தேவை இருக்காது. கடைசியாக கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக 10th சயின்ஸில் முக்கியமான பாடம் மட்டும் பார்த்தாலே போதும் 5 கொஸ்டினுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபியுமே நமக்கு வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 5 மார்க்கு தான், 5 மார்க்குக்கு தான் வந்து நம்ம ஜாகிரபி படிக்கிறோம். அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம 10th ஜாகிரபி மட்டும் படித்தா மட்டுமே போதும். அதில் ஒரு 7 பாடம் இருக்குது, அந்த 7 பாடத்தை மட்டும் படித்தாவே போதும், அது வந்து நமக்கு கவர் ஆகிடும். யூனிட் 1 அதில் சயின்ஸ் பார்த்தோன்னா முக்கியமான டாபிக் வந்து நம்ம படித்தாலே போதும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் டிசீஸ், அப்புறம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அப்புறம் இதில் முக்கியமாக படிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் பேஸ், அது இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான டாபிக் மட்டுமே நம்ம படித்தா போதும். மீதி எல்லாமே வந்து ரொம்ப படிக்க தேவையில்லை. புக் பேக் மட்டும் பார்த்தாலும் போதும். 10th முக்கியமாக 10th இருக்க புக் பேக் பார்த்துட்டு போனால் கூட போதும். ஜாகிரபியும் அதே மாதிரி தான். ரொம்ப சிலபஸ் வந்து 5 கொஸ்டின் தான் கேட்போங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. முன்னாடி இருந்த சிலபஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை கொஸ்டின் வரும்னு தெரியாது. முன்னாடிலாம் எத்தனை வரும் அப்படின்னா 7லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் வரும். அப்போ நம்ம வந்து எல்லாமே படிப்போம். 6th-லேருந்து 12th வரைக்குமே ஜாகிரபி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 5 கொஸ்டின்ங்கிறதுனால நம்ம 10th ஜாகிரபி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயுமே பின்னாடி பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கணும். இப்போ சயின்ஸ் அப்படின்னா இயற்பியலில் நோபல் பரிசு பெற்றவங்க, அதே மாதிரி மருத்துவத்தில், அந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஜாகிரபியில் ரிலேட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து தனி யூனிட்லையும் ஐஎன்எம் வந்து தனி யூனிட்டாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் ஐஎன்எம்லேருந்தே 15 கொஸ்டின் வரும், ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரும். ஆனால் இப்போ வந்து ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் என்ன பண்ணிட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. டோட்டலாகவே மொத்தமே நமக்கு எத்தனை கொஸ்டின் தான் வரும் அப்படின்னா 10 கொஸ்டின் மட்டும்தான் வரும். அப்போ நமக்கு வந்து எதுவுமே கம்மி பண்ணிட்டாங்க. சிலபஸில் வந்து ஹிஸ்ட்ரியையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்குறது சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதில் வந்து சேர, சோழ, பாண்டியர்கள் எல்லாருமே வருவாங்க. இதுதான் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் முக்கியமாக நம்ம பார்க்குற டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐஎன்எம்மில் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சிலபஸை வந்து கம்மி பண்ணல, அதே சிலபஸ் தான் இருக்குது, கம்மிலாம் பண்ணல. இதில் வந்து விஜயநகர பாமினி வந்து இல்லை, விஜயநகர பாமினி அரசுகள் வந்து இல்லை. மற்றபடி எல்லாமே வந்து அதே தான் வருது. மற்றபடி நம்ம அந்த பாவு சிதம்பரனார், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், இந்த மாதிரி நேஷ்னல் லீடர்ஸ் பற்றி படிப்போம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th புக்லேயே நமக்கு வந்து கவர் ஆகிடும். ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான், 10 மார்க் வந்து ஈஸியாகவே வாங்கிடலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்தியன் பாலிட்டி 15 மார்க்கு. பாலிட்டிக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. பாலிட்டி வந்து நம்ம நல்லாவே படித்து தான் ஆகணும். பாலிட்டிலையும் பின்னாடி பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பாலிட்டியில் பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், இது வரிசையாக அந்த மாதிரி. இது ஏற்கனவே நம்ம பாலிட்டியில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். இனி இந்த நியூ சிலபஸ் வைஸுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸ் போடுறேன், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அடுத்து ப்ரீஆம்பிள் முகவுரை, அடுத்து வந்து அதனுடைய சிறப்பியல்புகள், அப்புறம் வந்து யூனியன், ஸ்டேட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நம்ம படித்தா போதும். புக்ஸில் ஃபுல்லாகவே நம்ம படிக்க தேவையில்லை. ஒவ்வொரு டாபிக் வைஸாக படித்தாவே எல்லாம் வந்து என்ன ஆகிடும்னா பாலிட்டி வந்து கவர் ஆகிடும். 15 மார்க் வந்து ஈஸியாக வாங்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு.
இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம யூனிட் 9 தனியாக இருந்தது, இந்தியன் எக்கனாமி வந்து தனி யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ ரெண்டையுமே சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 மார்க்குக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்கு வந்து அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த சிலபஸில் நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் படித்து தான் ஆகணும். 12th எக்கனாமிக்ஸ் வந்து கட்டாயம் வந்து கொஞ்சம் படித்து தான் ஆகணும். அடுத்து பார்த்தோன்னா யூனிட் 9 வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி தான். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளான்ஸ், இதெல்லாமே நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ இந்த நியூ சிலபஸ் படியும் என்ன பண்ணலாம், புது அப்டேட்டாக வந்து வீடியோஸ் வந்து போடுறேன், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 5 இயர் பிளான் மாடல்ஸு, அது மாதிரி பிளானிங் கமிஷன் அண்டு நிதி ஆயோக், ரிசர்வ் பேங்க்கு, ஃபினான்ஸ் கமிஷன், இதெல்லாமே பார்த்தோன்னா நம்ம அதிகமாக நமக்கு எதில் கவர் ஆகும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 12th நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் பேப்பர் இன் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. ஆனால் நமக்கு இந்த டாபிக் எல்லாம் எங்கே கவர் ஆகும் அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் தான் வந்து கவர் ஆகும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் வந்து 12th காமர்ஸ் புக்கு, 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் தான் இருக்குது. 5 இயர் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் தான் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி, சோசியல் ஜஸ்டிஸ், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஜாகிரபியில் ஒரு 2 லெசன், 10th ஜாகிரபியில் இருக்கக்கூடிய 6வது லெசனும் 7வது லெசனும் வந்து பார்த்தோன்னா அந்த 9th யூனிட்டில் முக்கியமாக கவர் ஆகும். தமிழ்நாடு ஜாகிரபி வந்து அதில் கவர் ஆகும். இது இல்லாமல் நமக்கு வந்து லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ், ஜாகிரபி ரிலேட்டடாக, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக, தமிழ்நாடு ரிலேட்டடாக வரக்கூடிய, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தோன்னா யூனிட் 6 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதில் வந்து 20 கொஸ்டின். இது வந்து யூனிட் 8. யூனிட் 8ல் வந்து எந்த மாற்றமும் அவங்க பண்ண மாதிரி தெரியல. யூனிட் 8 வந்து நம்ம ஏற்கனவே படிக்கிறது தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு சிலபஸில் என்ன இருந்தோ அதே தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அதாவது தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பார்த்தோன்னா நிறைய இடங்களில் இப்போ தொல்லியல் அகழாய்வுகள்லாம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, கீழடி, அதே மாதிரி வேம்பக்கோட்டை, வேலூரில், இந்த மாதிரி நடக்கக்கூடிய தொல்லியல் அகழாய்வு இது எத்தனாவது கட்டத்தில் நடந்துட்டுருக்கு, அந்த மாதிரிப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அதனால் தொல்லியல் அகழாய்வு பற்றிய அப்டேட்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில், இது வந்து ஏற்கனவே நம்ம படித்தது தான், ஏற்கனவே நம்ம தமிழில் படிக்கிறோம்ல அதே தான். சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, அதாவது 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு, அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா சங்க காலத்திலேருந்து இக்காலம் வரையிலான, இக்காலத்தில் இருக்கக்கூடிய பாரதியார், பாரதிதாசன் வரையிலான அந்த தமிழ் இலக்கிய வரலாறு எல்லாமே படிக்கணும். அதே மாதிரி திருக்குறளில் முக்கியமாக திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க சிலபஸ், ஆனால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வெளியிலேருந்து வராது. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும். ஸ்கூல் புக்கு தாண்டி வெளியில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து போகாது. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தாண்டி நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வெளியில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து போகாது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் வந்து 11th எத்திக்ஸ் புக்கில் கூட கொஞ்சம் திருக்குறள் பற்றிய இது கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பாலிட்டி புக் 11th பாலிட்டி புக்லேயே கூட கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள், அதனுடைய மீனிங் அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டம், ஏற்கனவே நம்ம ஐஎன்எம்மில் பார்க்கக்கூடிய அதே டாபிக் தான். அதே மாதிரி உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது பார்த்தோன்னா நமக்கு 10th ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி 9th தமிழ் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. விடுதலை போராட்டத்தில் வந்து பெண்களின் பங்கு, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அம்புஜத்தம்மாள், இந்த மாதிரி யாரெல்லாம் விடுதலை போராட்டத்தில் பெண்கள் வந்து எந்த மாதிரி ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் சோசியல் ரீஃபார்மர்ஸ், அதாவது சீர்திருத்தவாதிகள் இருக்காங்கல்ல, பெரியார், அயோத்திதாச பண்டிதர், இந்த மாதிரிப்பட்ட சீர்திருத்தவாதிகள் பற்றி நம்ம படிக்கணும். அதுமாதிரி சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சீர்திருத்த இயக்கங்கள்லாம் இருக்குதுல்ல, சீர்திருத்த இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கம், அந்த மாதிரி பட்ட இயக்கங்கள் பற்றியும் நம்ம வந்து படிச்சிருக்கணும். இதுதான் வந்து யூனிட் 8. யூனிட் 8 வந்து ரொம்ப ஈஸி தான். ஏற்கனவே நம்ம படிக்கிற அந்த ஐஎன்எம் தான் இதில் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகும். முக்கியமாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பற்றிய அந்த
கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் யூனிட் 8ல். அடுத்து பார்த்தோம்னா ஆப்டிடியூடு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 25 கொஷின். முன்னாடி வந்து நமக்கு எல்லாமே மொத்தமாக டோட்டலாக 25 கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ரீசனிங்கில் 10 கொஷின் வந்து கட்டாயமாக பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி ஆப்டிடியூட் வந்து 15 மார்க், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹச்சிசிஎஃப், எல்சிஎம், நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், அப்புறம் டைம் அண்ட் ஒர்க். இது இவ்வளோ தான் ஆப்டிடியூடில். அப்புறம் ரீசனிங் வந்து 10 கொஸ்டின்ஸ், மொத்தமாக 25 கொஸ்டின் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் வந்து நமக்கு டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்க, சிலபஸே வந்து மாற்றிட்டாங்க. தமிழில் வந்து முன்னாடி எப்படி இருக்கும், நமக்கு இலக்கியம், இலக்கணம், அது மாதிரி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இலக்கணத்துக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் இருக்காது. ஆனால் இப்போ இந்த சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இலக்கணம் தான் வந்து ஃபுல்லாகவே இலக்கணம் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸி, சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இலக்கியம் வந்து முன்னாடி வந்து எல்லா பாடம், உரைநடை எல்லாமே படிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இலக்கியம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 15 மார்க் தான் இலக்கியம் இருந்த மாதிரி இருக்குது. மீதி 85 மார்க் வந்து இலக்கணத்துலேருந்து தான் கொஷின் வருது. அதாவது பிரித்து எழுதுக பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் கேட்பாங்க. நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. இதுவுமே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ டெய்லி வந்து தமிழுக்கு இப்போ பிரித்து எழுதுகன்னா பிரித்து எழுதுக வந்து 6லேருந்து 12th வரைக்கும் புக்கில் எங்கே இருக்கோ அதை வந்து உங்களுக்கு தனியாகவே எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரே புக்கில் படிக்கும்போது அங்கங்கே இருக்கும். இப்போ 6th புக்கில் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் வந்து என்ன இருக்கும், பிரித்து எழுதுக இருக்கும். தனித்தனியாக படிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ பிரித்து எழுதுங்கன்னா 6லேருந்து 12th வரைக்கும் எங்கே இருக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து ஒரே வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடியோ பார்த்து படிக்கலாம். அது மாதிரி சொல்லகராதி, எதிர் சொல்ல எடுத்து எழுதுக, ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு இப்போ நியூ புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா அகர வரிசைப்படுத்துதல், ஒரு பொருட் பன்மொழி, இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போடுறேன். தமிழ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக எடுத்து வீடியோ போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரியும். அதே மாதிரி கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு புக்கில் பின்னாடி டிரான்ஸ்லேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வலசை, மைக்ரேஷன், ஒவ்வாமை, அலர்ஜி, அந்த மாதிரி அந்த கலைச்சொற்களும் வந்து நம்ம அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ப்ளஸ் சிறப்பு தமிழ்லையும் இருக்கும் கலைச்சொற்கள். அதையுமே வந்து என்ன பண்ணணும், நாம் வந்து படிக்கணும். அடுத்து பழமொழிகள், இது எல்லாமே பார்த்தோன்னா தனித்தனி வீடியோவாக போட்டு நம்ம வந்து அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது வந்து சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து சேஞ்சாக தான் இருக்குது. இலக்கியம் மற்றும் தமிழறிஞர் தமிழ் தொண்டு, இது வந்து நமக்கு ஏற்கனவே இருந்தது தான். இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான். இதில் என்னென்ன திருக்குறள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. 20 அதிகாரங்கள் மட்டும். என்னென்ன அதிகாரங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, இது எல்லாமே வெளியிலேருந்து இல்லை, நமக்கு ஏற்கனவே 11th 12th புக்கில் பாருங்கள். அந்த ஒழுக்கமுடைமைனா அந்த ஒழுக்கமுடைமைக்கு கீழே இருக்கக்கூடிய திருக்குறள். இது ஏற்கனவே 6லேருந்து 12thலேயுமே நமக்கு கவர் ஆகிடும். புக்கை தாண்டி வந்து வெளியில் வந்து கொஸ்டின் போகாது. புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அறநூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இது எல்லாமே நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஊவேசா, மீனாட்சி சுந்தரம், லெக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவனை, இதில் வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்னா 15 மார்க்குக்கு தான் கேட்குறாங்க. இது ஈஸியாகவே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். இதில் குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் 7ங்கிறது இப்போ யூனிட் 7 தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து 10ஆம் வகுப்பு வரையில் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து திடீர்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதனால் சிறப்பு தமிழில் இப்போ இவங்கள பற்றி, அதாவது நாலடியார் ரிலேட்டடாக 11th 12th இருக்கக்கூடியதையும் நம்ம சேர்த்து பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிலபஸ் வந்து இவ்வளோ தான். ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் வந்து இருக்குது. தமிழ் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. மற்ற ஜிஎஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. கம்மி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது சயின்ஸ் வந்து 5 கொஸ்டின் தான். நம்ம சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். ஜாகிரஃபியும் 5 கொஸ்டின் தான். அதுக்கும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். முன்னாடி உள்ள சிலபஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நமக்கு சிலபஸ் வந்து கம்மி தான் இருக்குது. தமிழுமே அப்படி தான். ரொம்ப போட்டு படிக்க தேவையில்லை. நம்ம புரிஞ்சு படித்தாவே ஈஸியாக வந்து மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம்.
ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.